காழை குமரேசன் எனக் கருதித் தாழைப் பணியத் தவம் எய்தியவா. பாழைக் குழல் வள்ளி பதம் பணியும் வேளைச்சுர பூபதி மேருவையே. அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அனுபூதியின் இந்த வரிகளுக்குப் பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியமும் முருகப் பெருமானின் பேரழகும் உங்களுக்குத் தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். இந்த வரிகளின் பொருள் நம் மனதை உருக்கக்கூடியது. இளமை மாறாத காழை போன்ற குமரேசனே, உன்னுடைய திருவடிகளை வணங்குவதற்கே நான் ஒரு பெரும் தவத்தை செய்திருக்க வேண்டும். பாழை போன்ற கூந்தலை உடைய வள்ளி தேவியின் திருவடிகளிலே விழுந்து பணியும் வேலாயுதத்தைக் கொண்ட தேவர்களின் தலைவனே, மீறுமலை போன்ற கம்பீரமானவனே என்று முருகப்பெருமானை உருகிப் பாடுகிறார் அருணகிரிநாதர். இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தேவர்களின் தலைவனான மேருமலை போன்ற பேராற்றல் கொண்ட முருகப்பெருமான் வீடர் குலப் பெண்ணான வள்ளி தேவியின் காலடியில் பணிந்து நிற்கிறாராம். ஏன் தெரியுமா? இது வெறும் காதலோ திருமணமோ அல்ல. இது ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம். தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் உண்மையான பக்திக்கு முன்னால் அந்த பரம்பொருளே வளைந்து கொடுப்பான் என்பதை உணர்த்தும் உன்னத காட்சி இது. யாரெல்லாம் வாழ்க்கையில் திசை தெரியாமல் மன அமைதியில்லாமல் தவிக்கிறீர்களோ அவர்கள் இந்த வரிகளை தினமும் பாராயணம் செய்யலாம். பலன்கள் முருகனின் பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருக்கும் ஆணவம் அகந்தை நீங்கி அமைதி உண்டாகும். உண்மையான அன்பும் நல்ல துணையும் உங்களை தேடி வரும். வள்ளி மணாளனின் இந்த அழகிய தத்துவத்தை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.